இந்த எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் நாம கூட அப்படி சொல்லிட்டு இருப்போம். நான் கூட அப்படி சொல்லிட்டு இருக்கலாம். எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். இதனால என்ன பிரச்சனை அப்படி தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற விஷயம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எனக்கு தெரியும் தெரியும்னு சொல்கிறத இழந்து போயிடுறோம். இது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஆஸ்ட்ரிக் பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் கிடையாது. இந்த நெருப்பு கொல்லின்னு சொல்லுவாங்க. பாலைவனங்களில் நிறைய இருக்கும். நல்லா உயரமாக இருக்கும், பலமானது, வேகமாக ஓடக்கூடியது. அது எப்படி பிடிப்பாங்க தெரியுமா? அந்த பாலைவனத்தில் அங்கங்கே ஒரு அரை அடிக்கு ஒரு அரை இன்ச் அங்கலத்தில் ஒரு குழியை நோண்டி வச்சுருவாங்க. அப்புறம் எல்லாருமே அந்த பறவையை துரத்திட்டே ஓடுவாங்க. அது திரும்பி துரத்துச்சுன்னா எல்லாமே காணாமல் போயிடுவாங்க. பட் இதெல்லாம் அந்த பறவை ஓடிட்டே இருக்கும். ஓடும்போது பாலைவனத்தில் எங்கேயுமே ஒன்றுமே இருக்காது இல்லையா? அந்த குழியில் போயிட்டு தன்னுடைய தலையை உள்ளே விட்டுட்டு நின்றுக்கும். டக்குன்னு போய் பிடிச்சிருவாங்க. ரொம்ப ஈஸியாக பிடிச்சிருவாங்க. என்னென்னா, தன் தலை உள்ளே மறைஞ்சிருச்சு அப்படின்னா தான் உடம்பே மறைஞ்சிருது அப்படிங்கிற நம்பிக்கையில் தன்னையே இழந்துருது அந்த ஆஸ்ட்ரிக். அதே மாதிரி தான் நீங்களும். எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும் அப்படின்னா நம்மளையே இழந்துருவோம். ஸோ தெரியுங்கிறத சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வத்தை காட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும். நாளைக்கு பார்ப்போமா?